கேட்டால் நாங்கள் கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம் என்று சொல்வார். கொண்டு வரட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது எந்த நிதியிலிருந்து கொண்டு வந்தார்கள்? இங்க இருக்கின்ற திருச்செங்கோட்டு மலை அன்றைய தினம் பொன்சரசை அவர்கள் அருகாவலராக இருக்கின்ற போது 20 கோடி ரூபாய் நிதியை வைத்து விட்டு சென்றார்கள். இன்று அந்த பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டிவிட்டார்கள். அந்த ஆசிரியர் சம்பளம், மற்ற எல்லா சம்பளமும் அந்த திருச்செங்கோட்டு மலையிலே நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ரூபாய் காணிக்கையும் இன்றைய தினம் அதற்கு செலவு படிக்க நாங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண வேண்டும். கோயிலுக்கு எத்தனையோ வேண்டுதலைகள், தாய்மார்கள்லாம் பெரிய வேண்டுதலையாக இருந்தால் தாலியை கூட கழட்டி போட்டு விட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் அதையெல்லாம் விற்று இன்று கலைக்கல்லூரிக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கின்றோம், கட்டணம் கட்டுகிறோம் என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய சாதனையா? ஏன் அரசு நீங்கள் ஏற்றுக்கொண்டு? நான் கொண்டு வந்திருந்தேனே கோமலாபுரத்தில் ஒரு கல்லூரி, அதே போல சேதவனத்தில் ஒரு கல்லூரி கொண்டு வந்தேன் அரசின் சார்பாக. அதை போல நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுடைய சாதனை என்று நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டு திருச்செங்கோட்டு மலையில் இருக்கின்ற அந்த பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டிவிட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து மாணவர்கள் படிக்க வேண்டும், மாணவர்களுக்கு கல்லூரி வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசு நிதியில் என்று செய்ய வேண்டியதானே? கோயிலில் ஒவ்வொரு பக்தரும் எவ்வளவு மனவருந்தி அந்த காணிக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணிக்கை எடுத்து நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஆண்டவனே உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் 26ஆம் ஆண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் சொன்னேன். அதே போலதான் எல்லா கோயில், பழனி கோயில, அதே போல திருத்தணி, எல்லா கோயிலையும் அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தங்கம், எத்தனையோ பேர் வேண்டுதலைக்காக தங்கம் போடுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் தங்கத்தை உருக்கி பட்டயமாக செய்து நாங்கள் டெபாசிட் செய்கிறோம் என்று சொன்னார் யாருக்கு தெரியும் எத்தனை பவுன் வந்தது, எவ்வளவு உருக்கினீர்கள், அது என்ன வந்தது என்று தெரியும். நான் இதற்குள்ளே செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஆண்டவன், நான் நம்முடைய இயக்கமாகட்டும் நம்மளாகட்டும் ஆண்டவன் மேல் பக்தி வைத்திருக்கின்றோம். ஆண்டவனுக்கு தவறு செய்தால் ஆண்டவனை தண்டித்து விடுவார். அதனால் நான் அதற்குள் செல்லவில்லை. ஆக அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். பாலியல் குற்றம் என்பது எங்கே பார்த்தாலும் நடக்கின்றது. அதே போல செயின் பறிப்பு என்பது பெண்கள் காலையில் கோலம் போட முடியாத நிலைமை. தனியாக நான் வாக்கிங் போகின்ற போது பெண்கள் எல்லாம் வருகிறார், பார்த்தால் ஒருத்தர் கழுத்தில் கூட யாரு கழுத்துலையும் செயினும் கிடையாது, தாலியும் கிடையாது. ஏன்னு கேட்டா ஐயா நான் வாக்கிங் போயிட்டு அப்புறமா எடுத்து போட்டுக்கிறாங்கிறாங்க. அந்த நிலைமை இந்த ஆட்சியில வந்துவிட்டது என்று சொன்னால் இதெல்லாம் மீண்டும் நீங்கள் கொடியோடு ரோட்டிலே பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணத்தின் போது, திருமணத்தின் போது தாலிக்கு தங்கம் அந்த 50,000 ரூபாய் கிடைக்கின்ற போது அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற அந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியமாக இருந்தது என்பதை நம்முடைய தாய் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார் என்று சொன்னால், மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் அந்த திட்டம் தொடரும் என்பதை நான் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.